106.4 ஸ்பாட்லைட் ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்களை பல்வேறு முழக்கங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருப்பவர் அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரர் திரு சீமான். இந்த வார ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்தித்தோம். ஏன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது, தமிழ்நாடு எப்படி அடிமைப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விஷயங்களை அவர் அரசியலில் முன்வைக்கப் போகிறார், ஈழ விடுதலைக்கு இனிமேல் சாத்தியம் இருக்கிறதா தன்னுடைய வழக்கமான அதிரடி பாணியிலேயே பதிலளித்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள். வணக்கம் நண்பர்களே, மீது ஹலோ எஃப்எம் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜசேகர். இந்த வார ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோடு. வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுக்க ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு புதிய இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. நீங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், மக்கள் எப்படி உணர்றாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? மக்கள் என்ன கேக்குறாங்க, வாரம் ஒரு புது இந்தியாவை நீங்க பிரசவிச்சுக்கிட்டே போறீங்க, இதுக்கு எப்ப குடும்ப கட்டுப்பாடு நடக்கும்னு கேக்குறாங்க. பிரசவிக்கிற தாய் பிரசவிச்சுட்டு சொந்த நாட்டிலே இருக்கிறது இல்ல. ஓகே, பண மதிப்பிழப்புல புது இந்தியா பிறந்துருச்சுன்ட்டு வேற நாட்டுக்கு போயிருது. ஓகே, இந்த வரி சரக்கு மற்றும் சேவைக்கு வரியை வச்சுட்டு இஸ்ரேல் போயிடுறது. இப்ப இது மாதிரி இந்த அணுகுமுறையே மக்கள் பார்க்கும்போது ஒரு இதா இருக்குது, இது புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு இதா இருக்குது. இப்ப சேலம் முழுமைக்கும் பயணம் செஞ்சேன் நான். 2 ஊர்ல எனக்கு பொதுக்கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள். ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை, கரின்னு ஒரு, அப்புறம் வரின்னு பிரச்சனை, அப்புறம் பணம் செல்லாது, எல்லாமே பாருங்க ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஒரு ஆட்சி எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஆனா அதை அறிவிக்கலே ஒழிய ஆட்சி முறை அப்படித்தான் இருக்கு. ஓகே, அப்ப இந்த 3 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களை அல்லது 3 ஆண்டு பாஜக நிறைவு செஞ்சிருக்கு, மிகப்பெரிய அளப்பிற்கரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், பொருளாதாரத்தில் நாட்டை முன்னேற்றி இருக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுது. சோ இதை நீங்க முற்றிலும் மறுக்கிறீங்களா? ஆளுகிற ஆட்சி, அது கட்சி ஆட்சி எப்பவுமே இதுதான் பேசும். ஆனா வளர்கிற நாடுகள் பட்டியலிருந்து நம்ம நாட்டை தூக்கிட்டாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன, நீங்க பொருளாதாரத்துல வளர்றீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையே தப்பு அப்படிங்கறத எங்களுடைய தர்க்கம், எங்களுடைய நியாயமான விவாதமும் கூட. காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கை தற்சார்பு பொருளாதாரம், ஐயா ஜேசி குமரப்பா முன் வச்ச தற்சார்பு பொருளாதாரம். பொருளாதாரத்துல 5 அடுக்குகள் இருக்கு. ஒன்னு ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், அடுத்து வர்த்தக பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம். இந்த நாட்டுக்கு தேவை சேவை பொருளாதாரம் தான். அப்ப 2 தற்சார்பு பொருளாதாரம். ஆனால் இதை கடைபிடிக்குதா என் நாடு? இப்ப காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கையில நாம இருக்கோமா? இந்தியனா இரு, இந்திய பொருளை வாங்கு, அது தேசப்பற்று. இன்னைக்கு இந்தியனா இரு, இந்திய பொருளை வாங்கு என்று தேச துரோகம். அடிமை இந்தியாவில் அது தேசப்பற்று, விடுதலை இந்தியாவில் இது தேச துரோகம். இப்படிதான் மாறி இருக்குது. அன்னை இந்திரா காந்தி சொல்றாங்க, தற்சார்பு பொருளாதார கொள்கைதான் ஒரு தேசத்தின் எதிர்காலத்திற்கு, பாதுகாப்பிற்கு, எல்லாவற்றிற்கும் நல்லது என்று சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டுல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசும்போது, எப்ப சோத்துக்கு ஊரா நாட்டுல கையேந்திரதுக்கு அப்ப போராடி சுதந்திரம் பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்ப்பா, அதானே நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனா என்னாடு கடைபிடிச்சிருக்கிற கொள்கை தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கைன்னு சந்தை பொருளாதார கொள்கை, வர்த்தக பொருளாதார கொள்கையை முன்னெடுக்குது. என் நாடு விதிக்க வரியே ஒரே நாடு ஒரே வரி, அதோட விடல, ஒரே சந்தை அப்படிங்குது. அதுதான் உண்மை. இப்ப நாடு வரி, அதை தாண்டி ஒரே சந்தைங்குது. சந்தை என்றால் வாழுகிற மக்கள், அதுல நுகருகிற மந்தைகள் தானே ஒழிய மக்கள் அல்ல. இங்க மக்களின் உரிமை பாதுகாக்கப்படாது. நீங்க இவ்வளவு விஷயங்களை குற்றம் சாட்டுறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பல தளங்கள்ல பேசியது, சீமான் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர், காங்கிரஸை ஆதரித்த ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம். இன்னைக்கு பாஜக மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, பாஜக இத்தனை இந்தியாவை பின்னோக்கி கொண்டு போயிருக்கிறது அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய தேர்தல்கள்ல பாஜகவுக்கு மாற்று யாரு? இல்ல, மாற்று நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை தேடிக்கிட்டு இருக்கிறது தான் வெறுப்பா இருக்கு. இப்ப நீங்க ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இந்தியா ஒரு நாடு இல்ல, பல தேசங்களின் ஒன்றியம். அரசியலமைப்பு சாசனமே இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படிதான்
வரையறுக்குது. இது நீங்க பல இடங்களில் சொல்லிருக்கேன். அதனால அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கிற அமர்வுல இது இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம். ஆமா. இது பல பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அப்ப அப்படிங்கும்போது ஒவ்வொரு மொழிவழி தேசியனத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்தா தான் இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இது இருக்குங்கிறாங்க. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்ப நீங்க அப்படி பார்க்கும்போது நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காது, கூட்டாட்சி மலராது, மாநிலத்தில் தன்னாட்சி மலராது. கூட்டாட்சி வரும்போது இப்ப கன்னடர், மலையாளி, தெலுங்கர், துளுவர், மராட்டியர், பீகாரியர், பஞ்சாபியர், என்னை சாராமல் அவர்கள் வாழ முடியாது, ஆள முடியாது, அவர்களை சாராமல் நான் வாழ முடியாது, ஆள முடியாதுங்கும் போது தானே ஒரு இணக்கமும் ஒருமைப்பாடும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும், நாடும் வளரும். அது இல்லாம ஒரே கட்சி ஆள்வது அப்படிங்கும்போது ஒற்றை விரலின் கீழே மொத்த அதிகாரமும் குவிவதை நம்ம பார்க்கணும். ராஜசேகரன் கூட ஞாயிறு காலை பொழுதில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். ஹலோ எஃப்எம் 106.4 ஸ்பாட்லைட் ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ராஜசேகரன் கூட ஞாயிறு காலை பொழுதில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். சீமான் போன்ற பல தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய அல்லது நாடு முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், ஒற்றை ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒற்றை குடைக்குள்ள பாஜக கொண்டு போக நினைக்கிறது அப்படின்ட்டு. பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஆள்வது அப்படிங்கிறது அதற்கான சாத்தியங்கள் நீங்க இப்ப என்ன முன்வைக்க வரணும்? இப்ப நீங்க எப்படின்னா, இப்ப காங்கிரஸ், பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிறோமே, இது தேசிய நலனையும் தேசிய ஒருமைப்பாடையும் இறையாண்மையும் பேசுகிற கட்சி. இதுல உங்களுக்கு மாற்று இல்ல. கர்நாடகா என்று வரும்போது தேசிய கட்சி அந்த மாநிலத்தில் தேர்தல் வெற்றி அரசியல் லாபம்ங்கிற அடிப்படையில அது மாநில கட்சியா மாறிக்கிறதா இல்லையா? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு 2 கட்சியும் சொல்லுதா இல்லையா? அரசியல் வெற்றி தேர்தல் லாபம் போது நீங்க மாநில கட்சியா மாறிக்கொள்கிற போது உங்க தத்துவம் செத்து போயிருது. சரிதானே? நாங்க சொல்லுமா? சரி. அப்படின்னா இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கும் போது காங்கிரீட்டா உங்களுடைய பிளான் என்ன? இப்போ நாளைக்கு வளரும் நாடுகள்ல இருந்து இந்தியாவை ஆண்ட பிரதமர்கள்லயே மிகச்சரியா தலைவர்களா நான் பார்க்கிறது மொரார்ஜி தேசாய், அதற்கு பிறகு ஐயா விபி சிங். எனக்கு தெரிஞ்சு விபி சிங்குடைய ஆட்சி காலம் மிக சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். அது கூட்டணி ஆட்சி இல்லாம கூட்டாட்சியா இருந்தது. அதாவது இந்த தேர்ட் போர்ஸ் சொல்லுவாங்கல்ல, தேர்ட் ஃப்ரண்ட், அப்படி உருவாக்க 3வது அணி. இந்த 2 பெரும் கட்சிகள் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை வலியுறுத்துகிற கட்சிகளை தவிர, தமிழர்னா நான் தமிழ்நாடு, கேரளானா அவர்கள் கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, அவரவர் மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகள். இந்தியாவை யார் ஆளும் போது கூடி பேசி ஆள்வது. அப்ப சுழற்சி முறையில இங்க இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு 5 ஆண்டு கால வாய்ப்பு. சரிதான் நாங்க கேக்குறது. நீங்க எங்களுக்கு குடியரசுத் தலைவர்கள் பதவி தரப்படுதே ஒழிய நாட்டின் வலிமை மிக்க பிரதமர் பதவி எங்களுக்கோ கேரளாவுக்கோ தரப்படல. ஆந்திரர் ஆண்டிருக்காங்க பிரதமரா இருந்து, கர்நாடகால ஆண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்று வரும்போது எல்லாரும் ஒரு மேசையில உட்கார்ந்து பேசும்போது, ஏப்பா நீங்க எல்லாம் ஆண்டுட்டீங்க, அவர் ஆண்டுட்டாரு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாரு 5 ஆண்டு அப்படின்னு வரும்போது தானே இது சரியா இருக்கும். நீங்க என்னன்னா, நீங்க இந்த பிரதமர்ங்கிறதே வட இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்திய தாய்மொழியா கொண்டவர்கள், அவர்கள் தான் ஆள முடியும் என்பது ஒரு புறக்கணிப்பை நீண்ட காலமா நாங்க சகித்து கொண்டு வரோம் விடுதலை பெற்ற இந்தியாவில். அப்ப அதனாலதான் சொல்றோம், ஒற்றை கட்சி ஆட்சி முறை வேண்டாம், அரசியல் சாசனத்தில் இருக்கு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா ஒரு கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, அதை கொண்டு வருவோம். அதுக்காக முயற்சிகள் எடுப்போம் தான் நம்ம கேட்கிறோம். இந்த தன்னாட்சி அப்படின்னு நீங்க சொல்றது இப்போ சமீப காலமா இன்னும் ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் எப்போ தன்னுடைய ரசிகர்களை சந்திச்சு போர் வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சாரோ, அப்பையில இருந்து இந்த மொழி சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அந்தந்த மாநிலங்கள் ஆளணும். இல்ல, அது தவறு. நான் 2014 இருந்து சில தலைவர்கள்லாம் என்னை எடுத்து பாராட்டினாங்க. இத தமிழ்நாட்டுல இன்னைக்கு பேசுறதுக்கு நீங்களாவது இருக்கிறீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வர்றதுனால நான் இதை பேசுறேங்கிறது இல்ல. எப்படி வாழ்றது அடிப்படை உரிமையோ அப்படி அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் எந்த மாநிலத்தில் போய் நிலம் வாங்குவதற்கோ சொத்து வாங்குவதற்கோ அங்கு வசிப்பதற்கான விஷயங்கள் எல்லாமே அடிப்படை உரிமை. அவரை அப்படிப்பட்ட ஒரு குடிமகனை அந்த மாநிலத்து மக்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவரை அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்திலிருந்தே சொல்ல ஒரு நபருக்கு என்ன உரிமை இருக்கிறது சொல்லுங்க? உரிமை இல்லை, அப்படி பார்க்கவே கூடாது. நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்கிறதுக்காக மதுக்கடையை தரங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன இவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, நீங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா?
இப்ப நீங்க இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 20,000 லாரியில மண்ணள்ளப்படுது, 40 லட்சம் கன அடி மண்ணள்ளப்படுது. எல்லாரும் அல்றாங்க, நீங்க போய் இது எதுக்குறீங்கன்னு பேசுவீங்களா? அப்படி கிடையாது. என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு மது குடிக்கிறதுக்கும் ரஜினி அரசியல் வர்றதுக்கும் ரெண்டையும் ஒப்புமைப்படுத்த முடியும். நான் கேட்கறது பதில். இந்தியா முதல்ல ஒரு தேசம் இல்லை, தேசங்களின் ஒன்று. நிச்சயமா விளங்கிடும். நிச்சயமா. எனக்கு மாநிலம் கொடுக்கப்பட்டது எதுக்கு? மொழிவாரி மாநிலங்களா தான் பிரிச்சாங்க. எதுக்கு? மராட்டியருக்கு ஒரு மாநிலம், நிச்சயமா. கன்னடருக்கு ஒரு மாநிலம். அது எதுக்கு? என் வீட்டை நான் தலைமையேற்று வழிநடத்துவது போல வேற ஒருத்தர் வழிநடத்த முடியும். மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் மக்களின் மொழி, கலை, கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல் முறை, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, பெண்ணுரிமை பாதுகாப்பது, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இதை அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் மக்கள் செய்யும் போதுதான் அது சரியா இருக்கும். அப்படித்தான் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அப்படின்னா நீங்க ஏன் அடிச்சீங்க? காவிரியில தண்ணி இருக்கும்போது ஆந்திரால 20 பேரை காட்டுக்குள்ள சுட்டு போட்டாங்களா இல்லையா? சுட்டு போடும்போது என் காடு அதுக்குள்ள தமிழ வந்துட்டான் சொன்னாங்களா இல்லையா? என் காடு என்று ஆந்திரால வாழுகிற தெலுங்கர்களுக்கு இருக்கும்போது என் நாடு என்று தமிழ்நாட்டில் வாழ எனக்கு இருக்காத? எப்படி? அதாவது நீங்க எல்லாம் ஒரே நாடுனா எதுக்கு ஒவ்வொரு மாநில எல்லையிலையும் சோதனை சாவடி வைக்கிறீங்க? என் பாறை உந்துன்னு தெரிஞ்சு 40 பாறை வந்து நீ வைக்கிற, என் இனத்தான்னு தெரிஞ்சு நீ தெருவிட இறக்கி விட்டு அடிக்கிற, என் தமிழன்னு தெரிஞ்சு நீ லட்சக்கணக்கான பேரை உன் மாநிலத்திலிருந்து அடிச்சு விரட்டுற. அப்படின்னா இந்தியா ஒரே நாடுங்கிறதும் ஒரே இதெல்லாம் அது இல்ல. ஏன் இல்லாம போச்சு? அதெல்லாம் ஏன் இல்லாம போச்சு? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ளும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ராஜசேகரையும் கூட ஹலோ FM 106.4. ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். காத்தலிகளில் ஹலோ FM 106.4. ஹலோ FM ஸ்பாட்லைட்டில் உங்களோடு நான் ராஜசேகர். நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். ஒரு சமூக குழுக்களாக பிரிந்திருக்கும் போது பல்வேறு வீடுகள் இருக்கலாம், பல்வேறு தெருக்கள் இருக்கலாம். ஒருத்தன் இன்னொரு தெருவுக்கு போகும்போது தப்பு பண்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த தெருக்களாக பிரிந்திருக்கிறது இந்தியாவில எல்லாம் பண்றான். கேரளாவில நாங்க தண்ணி அடிச்சாங்களா இல்லையா? ஆந்திரால சுட்டு போட்டாங்களா இல்லையா? சரி. கர்நாடகால அடிச்சாங்களா இல்லையா? ஒருத்தன் எங்க பண்ற? ஒவ்வொருத்தரும் பண்றான். நீங்க அதை நுட்பமா கவனிச்சுக்கணும். ஒருத்தர் பண்ணல, ஒருத்தர் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னா, அம்மையார் சோனியா காந்தியை ஏன் வந்து இந்திய நாட்டின் பிரதமராக ஏற்கலைங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. முதல்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அவர் வெளிநாட்டினர் அப்படிங்கிறது. அப்படித்தானே? அதே நேரத்தில் நீங்க இல்ல ஒரு விஷயம், தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போய் சிங்கப்பூர்ல பிரதமரா இருந்தா நீங்க வந்து சிலாகிக்கிறீங்க. நீங்க என்ன? அதனால எனக்கு இங்க பாருங்க, நீங்க காங்கோல எங்க மோசஸ் வீராசாமி இருக்கிற எனக்கு என்ன வந்துருது? என் வீட்டுல ஊராங்குடி இருக்கும்போது ஊரா நாட்டுல போய் நான் நின்று எனக்கு என்ன பண்றது? இப்ப அங்க வந்து வீராசாமி பிரதமரா இருக்கிறதுனால, அதிபரா இருக்கிறதுனால என் மொழி வாழ்ந்துச்சா? என் இனம் வாழ்ந்துச்சா? தெற்காசிய பிராந்தியத்தில் தமிழர்களுக்கு வந்து ஒரு தாய்நிலை இருக்குது. ஒரு தேசிய நிலப்பரப்பு, ஒரு தேசிய நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு தான். இந்த அதிகாரம் எனக்கு இருந்தா தான் என் மொழியை வாழ வைக்க முடியும், என் கலை இலக்கியம் பண்பாட்டை வாழ வைக்க முடியும், என் மக்களை நான் வாழ வைக்க முடியும். நீங்க அதை விட்டு அங்க போய் நீ இது பண்ண, இங்க போய் இது பண்ண, அதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அது தேவையும் இல்லைங்கிறேன். மராட்டியர்கள், சரபோஜியர்கள் படையெடுத்து வந்து எங்களை வென்றார்களா இல்லையா? அப்ப எங்க பாட்டனும் முப்பாட்டனும் வாழும் வேலை எடுத்து போர் செஞ்சானா இல்லையா? சரி. அது படையெடுத்து வந்தார்கள். அதே மராட்டியர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில இப்ப படம் எடுத்து வராரு. நாங்க ஆயுதம் ஏந்தி போராடாம அரசியல் போர் செய்யறோம். அவ்வளவுதானே? நீங்க அன்னைக்கு மராட்டியர் எங்களை ஆழ்வாரு, இன்னைக்கு மராட்டியர் ஆழ்வாருன்னா நாங்க விடுதலை அடையலைங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? நீங்க அப்ப எங்க பாட்டங்க எதிர்த்து போராடினது சரின்னா இப்ப நான் போராடுறது சரிதானே? ரஜினிகாந்த் வந்து இந்த நாட்டில் நடிகரா வருவதற்கோ அல்லது விஷால் வந்து நடிகரா இருந்து தொழில் செய்வதற்கோ இல்ல வேற ஒரு பிறமொழி வழி தேசிய மக்கள் இங்க வந்து வாழ்வதற்கோ எந்த இடையூறாவது தமிழ் தேசிய மக்கள் செய்யறாங்களா? இல்ல. ஆனா என் நிலத்தில் நான் வந்து ஆள்வது என்பது என் உரிமை. என் நிலத்தை நான் ஆளாம பிரிதோர் இனத்தின் மகன் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமையா வாழ தயாரா இல்லைங்கிறதா எங்களுடைய நிலை. உங்களுடைய கோட்பாடு சரி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் வராரு அப்படின்னா நாம இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை புறக்கணிக்கிறது அப்படிங்கறது சரியா? இல்ல நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்ல, இதுல நான் மட்டும் நீ வராதா அப்படின்னு சொல்லி போரிடுறது சரியா? இல்லங்க, நான் தாங்க சொல்ல முடியும். இந்த அரசியல இருந்து நாங்க தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். பன்னெடுங்காலமாக தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தேசியனத்தின் மக்கள் மீட்சி வர முடியாதா, எழுச்சி வர முடியாதாங்கிற போராடி கொண்டிருக்க நிலையில
ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை வாழ வைத்த தமிழ் மண்ணு, எனக்கு வந்து உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னவர் வந்து இன்னைக்கு இந்த மண்ணை அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் வந்து ஒரு இயங்க முடியாத நிலையில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட பிறகு ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்தி இந்த இனக்கூட்டத்தை அதிகாரத்தை செலுத்தி ஆளணும்னு நினைக்கிற சிந்தனையே ஆபத்தானது, தவறானது, மிகப்பெரிய தவறு. தன்னை வாழ வைத்த மக்களுக்கு செய்யற துரோகம். தனி மனித அபிமானங்களை வீழ்த்தி நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்கிற ஒரு வரலாற்று வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி மேலே ஏறும்போது திருப்பியின் திரைக்க வச்சு மட்டுமே போதுமானதுன்னு வர ஒருத்தர் எப்படி நீங்க ஏற்பீங்க? ஒருவேளை இன்னைக்கு ரஜினிகாந்த் இங்க தேர்தல் நின்று சீஃப் மினிஸ்டர் ஆகல, அவர் ஒரு தேசிய கட்சியில இணைஞ்சு ஒரு துணை பிரதமராவோ ஏன் ஒரு பிரதமராவோ வர்றாரு அப்படின்னா இது சீமான் எப்படி தடுப்பார்? அதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இப்ப மோடி பிரதமராக நாங்க என்ன பண்ணோம், எதுத்தான் அவர் ஆயிட்டாரு, ஒண்ணும் இல்ல. ராகுல் காந்தி பிரதமராக ஒண்ணும் இல்ல, நீங்க பிரதமராகுங்க, அமெரிக்காவுக்கு போய் அதிபராங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இது என் தாய்நிலம், நான் தான் ஆளுவேன், அதை விட்டு கொடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ளும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஹலோ FM 106.4 106.4 ஸ்பாட்லைட் ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். வார வாரமாய் வரும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். திரு சீமான் அவர்களுடைய பார்வையில் தமிழன் அப்படிங்கிறது யாரு? காவிரில தண்ணி கேட்கும்போது கன்னடம் அடிச்சு அடிச்சு விரட்டி அகதியா ஓடியாரம் பாருங்க, அவன் எல்லாம் தமிழன். ஆந்திர காட்டுக்குள்ள அடையாளம் கண்டு சுட்டு போட்டான் பாருங்க. இன்னைக்கு ஆந்திர சிறையில 3000 பேருக்கு மேல உள்ள உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனெல்லாம் தமிழன். லட்சக்கணக்கா குண்டு போட்டு கொன்னான் பாருங்க, ஈழத்துல செத்தான் பாருங்க, அவனெல்லாம் தமிழன். 840 பேரை கடலுக்குள்ள சுட்டான் பாருங்க, சிங்களன் மீனவன, அவனெல்லாம் தமிழன். முல்லை பெரியார்ல தண்ணி வைக்கும் போது அடிச்சு அடிச்சு விரட்டி மலை மேல நின்று போராடிட்டு இருந்தான் பாருங்க, தமிழன், அவனெல்லாம் தமிழன். நீங்க போய் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அவர்கிட்ட போய் யாரெல்லாம் தெலுங்கர் ஏன் கேட்கல? மராட்டிய நவன் நிர்மான்னு ஒருத்தர் ராஜ் தாக்கரே கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட போய் ஏன் நீங்க யாரெல்லாம் மராட்டியர்னு கேட்கல? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், யாரெல்லாம் திராவிடர்? திராவிடருங்கிறதே தமிழர், துளுவர், கன்னடர், மலையாளி, தெலுங்கருங்கிறாங்க. அதுல அனைத்து இந்திய திராவிடம் எங்கிட்டு வருது? எங்க திராவிடம் இருக்கேன் வட இந்தியால? இதெல்லாம் ஏன் நீங்க அவங்க வீட்டுல ஜெயலலிதா எம்ஜிஆர் போய் உட்கார்ந்து கேட்கல? சிக்கனான் சீமான்னு சின்ன பையன் உட்கார்ந்து வச்சுட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுருக்குதா? இல்ல, தமிழர்கள் யாருன்னு தமிழர்களுக்கு தெரியும். திராவிடர்னு ஒரு இனம் இருக்கிறதா காட்டி 50 ஆண்டுகள் அந்த நாட்டு ஆண்டுருக்காங்கல்ல, யாரெல்லாம் திராவிடர்? தமிழர் யாருன்னு நான் சொல்றேன். எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் பார்சி இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் துளுவர் இல்லையோ, எவர் மராட்டியர் இல்லையோ, எவர் பீகாரி இல்லையோ, எவர் போஜ்பூர் இல்லையோ, எவர் குஜராத்தி இல்லையோ, எவர் பார்சி இல்லையோ, எவர் ஆங்கில இந்தியன் இல்லையோ, இப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்கல்ல, கடைசியா ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் தமிழ். இப்ப நீங்க சில உதாரணங்களை ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. அவங்ககிட்ட போய் ஏன் கேட்கல, இவங்ககிட்ட போய் ஏன் கேட்கல அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பட்டியலுக்குள்ள வர்றதுதான் சீமான் விரும்புறாரா? ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சிடறேன். இன்னைக்கு எப்படி மராட்டிய மாநிலத்தில் மும்பைல ஒரு பால் தாக்கரே உருவாகி அவருடைய இனத்தவர்கள் அல்லாதவரை அடித்து விரட்டினாரோ, எப்படி மற்ற இனத்தவர்கள் அங்க போய் பாதிக்கப்பட்டாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வர்றதுதான் சீமான் விரும்புறாரா? அப்படி கிடையாதுங்க. எங்களுடைய மரபை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தமிழர்களை வந்து நீங்க மற்ற மொழிவழி தேசிய இனங்கள் அவங்க அவர் அடிச்சாங்க இவங்க அடிச்சாங்க நீங்க ஒப்பிடக்கூடாது. இப்ப காவிரியில தண்ணி கேட்கும்போது கன்னடர்கள் அடிச்சாங்க, பேருந்த கொளுத்துனாங்கன்னு. இங்க பல லட்சக்கணக்கான கன்னடர்கள் வாழ்றாங்க. யாரையா தமிழர் அடிச்சார்கள்? மலையாளிகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போன என் தங்கச்சி மார்ல போய் முகத்தை வச்சு தேய்ச்சி ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டாரு. பார்த்தோன்னே எங்க ரத்தம் அப்படி கொதிச்சிருக்குமே. எத்தனை மலையாளிகள் இங்க வாழ்றாங்க. நாங்க யாராவது சுண்டு வரல் நகை அவங்க மேல பட்டிருக்குமா? எங்க நிழல் அந்த பொண்ணை தொட்டுக்குமா? ஒரு மலையாளி பெண்ணை. இங்க லட்சக்கணக்கா என் மக்களை கொள்ளும் போது எத்தனையோ சிங்களர்கள் பல லட்சக்கணக்கில் இங்க படிச்சுக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த சிங்களனையாவது நாங்க தாக்கியது, எந்த கடையிலேயாவது நொறுக்கினது நீங்க பார்த்ததுண்டா? ஆந்திராக்குள்ள 20 அந்த காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது எவ்வளவு வணிக நிறுவனங்கள் ஆந்திர மக்களுக்கு இங்க இருக்கு. எதையாவது நாங்க வந்து சேதப்படுத்தணும், தெலுங்கர்களை அடிச்சோம், அப்படி ஏதாவது பார்த்ததுண்டா? இல்ல. ஏன்னா தமிழர்கள் மிக மாண்பு மிக்கவர். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைங்கிறான், அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசுங்கிறான், ஆங்கிலம் என் மொழி தெரியாதவன் அநாகரியமானவங்கிறான். அந்த நேரம் எங்க பாட்டன் கனியன் பூங்குன்றன் எந்திரிச்சு யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறான். எல்லாரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருக்கும் போது எங்க முன்னோர்கள் உயிர் நேயம் பேசினார். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் பாடாம எல்லா உயிருக்கும் பாடுறான் எங்க பாட்டன். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாம பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று பாடுறான். அதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒருத்தன். இன்னொருத்தன் காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுறான். தமிழர்கள் உயிர் நேயவாதி. எங்களை போய் நீங்க வந்து இதைத்தான் விரும்புறீங்களா, அதைத்தான் விரும்புறீங்க. நாங்க கடைசிக்கு கேட்கறது ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை உரிமையை கேட்கிறோம்.
இதுல ஏன் இதை இவ்வளவு பிடிவாதமா கேட்கிறோம்னா, பன்னெடுங்காலமா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம்னு எல்லாரையும் வாழ வச்சுட்டு நாங்க வாடகை வீட்டுல குடியேறிற பேராபத்தை வந்துட்டதுனால எச்சரிக்கை உணர்வோடு கேட்கிறோம். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மக்கள் இருக்கிறத இந்த மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, காடு, மலை, செடி, கொடி இதை காப்பாத்தி இனிமேலாவது தங்களை உயிர்ப்பித்துக்கிற முடியாதான்னு இந்த ஒரு பேராவல்ல இதை நாங்க கேட்கிறோம். இப்போ நீ என்ன இப்படி கேட்கிற அப்படி கேட்கிற, இது எந்த இடத்திலையும் எந்த மாநிலத்திலையும் நீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது, இப்படி ஒரு விவாதத்தை கேட்க முடியாது. இப்ப நீங்க இது மாதிரி ஒரு பால் தாக்கரையோ அல்லது ராஜ் தாக்கரையோ அல்லது தெலுங்கு தேசம் கட்சி வச்சிருக்கீங்க சந்திரபாபு நாயுடு, இது என்ன இந்திய தேசத்துக்குள்ள தெலுங்கு தேசம்னா அது பிரிவினைவாதம் இல்லையா, நீங்க கேட்கவே முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல ஏன்னா இது அளவு கடந்த ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடா இருக்குது. ஜனநாயகத்தின் மீது அளப்பெரிய நம்பிக்கையும் மரியாதை வச்சிருக்கிற பற்றும் வச்சிருக்கிற ஒரு இனத்தின் மக்களா நாங்க இருக்கிறதுனாலதான் இதை நீங்க கேட்ட முடியுது. ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ராஜசேகரன் கூட. ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ராஜசேகரன் கூட. ஹலோ எஃப்எம் 106.4 ஞாயிறு காலை 11 மணியை கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த நிமிடங்களில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அழகா சொன்னீங்க, அப்படிப்பட்ட ஒரு அளவு கடந்த ஜனநாயகம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவு கடந்த ஜனநாயகம் இவ்வளவு நாளா தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளால் தானே. திராவிட கட்சிகளுக்கு ஜனநாயகத்துக்கு என்ன இருக்கு? திராவிட கட்சிகளால என்னங்க ஜனநாயகம் இருக்கு? தமிழன் இன மரபுங்க, மாண்புங்கிறது. திராவிடர் என தமிழங்க. திராவிட கட்சியின் தலைவர் யார்? தமிழன். திராவிட கட்சியின் தலைவர்கள் யார்? தமிழர். நீங்க தமிழர்களின் மாண்பு யாது முறை யாவரும் கேள்வி ஒரு திராவிடர, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வாழ்ந்தது திராவிடர. திராவிடம்ங்கிற சொல்லு கால்டுவெல் போப்புக்கு அப்புறம் தான் வருது. அவர் ஆரியர், அவருக்கு எதிரான இனக்கூட்டத்தை கணக்கிட எனக்கு சொல்லு இல்ல, அதனால திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்தினேங்கிறது அதுல இருந்தா வருது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறதுனால இப்ப சீமான் தன்னை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதிநிதி அப்படின்னு நினைச்சுக்கிறாரா? ஒட்டுமொத்த பிரதிநிதி நாங்க நினைச்சாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெரிந்தோ தெரியாமலோ நாம கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம ஒரு தேர்தல் அரசியல் மூலமா தேர்தல்ல பெரும்பான்மை அந்த ஆள் தப்போ சரியோ 51 ஓட்டு வாங்குறான் அப்படின்னா 49 பேர் அவனை நிராகரிச்சிருந்தாலும் 51 ஓட்டு வாங்கினவன் தான் இன்னைக்கு ஆளக்கூடிய தகுதியை நம்ம இன்னைக்கு கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தின கட்சி உங்களுடைய கட்சி. அப்படிப்பட்ட மனோதைரியத்தோட காரணம் எங்க இன முன்னோர்கள் இப்ப எங்க கட்சியை நான் தொடங்கல, நான் தொடர்றேன். தொடங்கியவர் எங்க ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகை தமிழர் தந்தை ஐயா சி ஆதித்தனார். அவருடைய கொள்கை சரியா இருந்தது, பாதை சரியா இருந்தது, பயணம் சரியா இருந்தது. ஒரு கெட்ட வாய்ப்பா இடைநிறுத்தம் செய்யப்பட்டுச்சு. சரி, அவரே கட்சியை கலைக்காம தான் திமுக போய் சேர்றாரு. அப்ப இந்த உங்களை போல ஊடகவியலாளர்கள் என்ன கலைக்கவே இல்லையே, இந்த கட்சியை யார் உங்களுக்கு பிறகு வழிநடத்துவார்கள் போது வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை வழியை எடுத்து வழி நடத்துவார்கள், அதை கொண்டு போவார்கள் சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு தெரியாத சிவகங்கையில இருந்து நான் வருவேன்ட்டு எனக்கும் தெரியாத அவர் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருப்பாரு. காலம் எங்களை பொறுத்தது. எனக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு சமகாலத்துல இந்த அரசியலை முன்னெடுத்த எங்க ஐயா மாப்போசி போன்றவர்கள் இங்க திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது காரணம் என் முன்னோர்கள் செஞ்ச சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளா நின்றது தோற்றது. நான் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு வரலாற்றுல அந்த சுவட்டுல பயணிக்கிறேன்னா என் முன்னோர்களின் தவறுல இருந்து படிப்பினையை பெற்று நான் அதை செய்யாம தான் பொதுக்கு தலைமையா பொது கட்சியை 234 வாக்கு போடுறாங்க, போடல நம்ம போடணும் அப்படிங்கறதுல நம்ம போடுறோம். அதுல இந்த முயற்சியை நாங்க தானே செய்யறோம். இப்ப நீங்க சீமான் தான் இதுக்கு அடையாளமா இருக்குன்னு நினைக்கிறாரா அப்படின்னா நீங்க என்னைய தானே கூப்பிட்டு கேக்குறீங்க கேள்வி. தமிழர் யாருன்னு என்னதான் கேக்குறீங்க நீங்க? இந்த நேர்காணல என்ன தானே கேக்குறீங்க? அப்ப நீங்க கதிர அடினா சீமான் இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப நான் தானே இதுக்கு பதில் பேச முடியும். அப்படித்தான் பாக்கணும். அதனாலதான் அந்த கேள்வியையும் முன் வச்சேன். 234 தொகுதிகளிலையும் நீங்க வேட்பாளர் நிறுத்துறீங்க, தமிழர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, மிகப்பெரிய ஒரு தலைவருக்கான குணாதிசயங்களை மக்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது, ஊடகவியலாளர்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது தப்பா சரியா? அது சரிதான். நான் கேட்கிறேன், நீங்க முதல்ல நாம் தமிழர் இயக்கம் அப்படின்ட்டு வரும்போது பெரியார துணை கொண்டீங்க. பெரியார் நாம் தமிழர் இயக்கம்னு கொள்ளும்போது பெரியார துணைக்கு கொள்ளல. நான் சிறு வயதிலிருந்தே அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியாருடைய தத்துவங்கள்ல வளர்ந்தவன். நான் காங்கிரஸ் குடும்பத்துல பிறந்து எங்களுக்கு காமராஜ் தெரியும், சிவாஜி கணேசன் தெரியும், மனோரமா தெரியும். அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். நான் பேசுறது சத்தியம். பிற்காலத்துல கல்லூரி படிக்கிற காலங்கள் வரும்போது என்னுடைய ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்களா இருந்தாங்க. அது என்னுடைய தமிழ் ஆசிரியர் தோ பரமசிவம் ஆகட்டும், என்னுடைய பொருளாதார ஆசிரியர்கள், என்னுடைய பேராசிரியர் சலீல் போன்றவர்கள் திராவிட
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க அவங்கதான் இந்த உணர்வை எனக்குள்ள ஊட்டுறாங்க. அப்ப பெரியாரு, மார்க்ஸ், அம்பேத்கருடைய தத்துவங்கள் நான் படிச்சது பொருளாதாரங்கிறதுனால வணிகவியல்ல பொருளாதாரம் போது அதுல மார்க்ஸ படிக்காம கடக்க முடியாது. அப்ப அப்படி வரும்போது அந்த சிந்தனையில ஊறி வரேன். அந்த சிறுவதி வந்து எனக்கு மொழி இனத்தின் மீது அளப்பெரிய பற்று. அப்ப இந்த பெரியாரிய கருத்துக்களை நாங்க நிறைய 15-16 ஆண்டுகளுக்கு மேல தெருவா போய் பரப்பியிருக்கேங்கிறதுல மாற்று இல்லை. ஒரு காலகட்டத்துல நீ இனச்சாவுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. இந்த அதிகாரம், இந்த அரசியல், இந்த தலைமைகள் நமக்கானது இல்லைங்கிற விழிப்புணர்வு வருது. அதுக்கப்புறம் வர்ற எச்சரிக்கை உணர்வுல தான் நாங்க இல்ல நம்ம சாதி மதங்களா பிரிந்து பிளந்து கிடந்து பயன் இல்ல, இனி தேசிய இனமா ஒன்றிணைந்து திரள்வதை எழுவதை தவிர ஒரு வழி இல்லைன்னு தான் நாம இந்த முயற்சியை செய்யறோம். அந்த பாதையை ஏற்கனவே எங்க முன்னத்தியரான எங்க ஐயா சீபாத்தினார் கட்டி எழுதி வச்சிருந்தாரு. அப்ப அதை தேடும் போது அந்த பாதையை நாங்க எங்களுக்கு அந்த காலம் சேர்த்துருது. இதுல பெரியாரை துணைக்கு அழைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு பிறகு நாங்க அம்பேத்கரை ஏற்கிறோம், பெரியாரை ஏற்கிறோம், மார்க்சை ஏற்கிறோம், நாங்க லெனினை ஏற்கிறோம், மாசேத்துங்க ஏற்கிறோம், ஹோசிமிலை ஏற்கிறோம், பூலே ஏற்கிறோம், புத்தனை ஏற்கிறோம், எல்லாரையும் ஏற்கிறோம். எங்கெங்க மானுட சமூகம் அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தப்பட்டதோ அதன் உரிமைக்கு போராடிய எல்லா பெருமக்களையும் நாங்கள் எங்கள் பெருமைக்குரிய வழிகாட்டியலா ஏற்கிறோம். அதே நேரம் என் இனத்தில் பிறந்து பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு போராடிய எங்கள் தலைவர் பிரபாகரனையே நாங்க தலைவராக இருக்கிறோம். எங்க தத்துவம் என்பது தகப்பன் என்பது பெற்றவனா இருக்கணும், தலைவன் என்பது ரத்தவனா இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. அதனால அம்பேத்கரை நான் வழிகாட்டியா இருக்கிறேன். ஆனா தலைவனா என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனையும் ஐயத்துதாசனையும் இருக்கிறேன். நான் மாமேதை மார்க்சை என் மாபெரும் வழிகாட்டியா நான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரம் இந்த நிலத்தில் நான் சிங்காரவேலரையும் எங்க ஐயா ஜீவானந்தத்தையும் எங்க ஐயா நல்லகண்ணுவையும் இவங்களையும் நான் தலைவராக இருக்கிறேன். இந்த இது உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ளும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ராஜசேகரையும் கூட ஹலோ FM 106.4 ஸ்பாட்லைட் ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ளும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டு ராஜசேகரையும் கூட ஹலோ FM 106.4. பல்வேறு ஆளுமைகளை தங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொன்ன சீமான், வழிகாட்டி அப்படின்னா தலைவருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் வேற அப்ப வேற இருக்கு இல்லையா? அது மாதிரிதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தின் எல்லா விடுதலை போராட்ட வீரர்களையும் புரட்சியாளர்களையும் வாசித்து நேசித்த எங்கள் தலைவர் இந்திய தேசத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸை தான் தலைவர் வழிகாட்டியா ஏற்றார். இப்ப சுபாஷ் சந்திர போஸ் எங்க தலைவருக்கு வழிகாட்டி. இப்ப அவர் தலைவர் இல்ல, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் எங்களுக்கு வழிகாட்டி. ஆனால் எங்கள் தலைவர் தான் பிரபாகரன் தான் எங்களுக்கு தலைவர். எங்களுக்கு பகத்சிங் எங்கள் பெருமை மிக்க வழிகாட்டி, எங்கள் முன்னத்தியர். எங்கெங்கு மானுட சமூகம் ஒடுக்கப்படுதோ, அழுத்தப்படுதோ, அடிமைப்படுத்தப்படுதோ அதன் உரிமைக்கு போராடிய புரட்சியாளர்கள் அத்தனை பேரும் எங்கள் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய வழிகாட்டி. அப்படிதான் நாங்க பெரியார இப்ப நாங்க பாக்குறோம். அது ஒரு கால புரிதல், அது ஒரு வரலாற்று பயணத்தின் ஒரு பரிணாமத்தின் வளர்ச்சி, ஒரு தொடக்கம். எங்கெங்கே எந்தெந்த தத்துவங்களை ஏற்கணும், எங்கெங்கே எதை இது பண்ணணும். இப்ப ஹிட்லரை நீங்க ஏன் ஹிட்லர் சொல்றான், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கு அதை அடையிறதுக்கு பறந்து போ, முடியலன்னா ஓடு, முடியலன்னா நட, முடியலன்னா தவந்து போ, முடியலன்னா உருண்டு போ. ஆனால் எப்படி ஏனும் நோக்கத்தை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கணும்ங்கிறான். அதை நான் ஏற்கதானே ஹிட்லர் சொல்லிட்டாருங்கிறதா நான் சொல்ல. பழச்சாறு குடிக்கணும், பழத்தை அப்படியே போட்டு நசுக்கிறது இல்ல, தோலை உரிக்கிறோம், அதுல இருக்க நாரை உரிக்கிறோம், விதைகளை எடுக்கிறோம். அப்ப எது நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு மத்ததை நீக்கிக்கிற வேண்டியதானே. அப்படிதான் நீங்க பாக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு ஆளுமைகளையும் நாங்க பாக்குறோமே ஒழிய யாரையும் முழுமையா ஏற்கவோ யாரையும் முழுமையா வெறுக்கவோ நாங்க செய்யல. ஈழ மக்களுக்காக போராடக்கூடிய சீமானுக்கு இன்னைக்கு தமிழகத்திலிருந்து போராடக்கூடிய வைகோவையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகளோட ஒன்றிணைந்து செயல்படுவதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றிணைந்து செயல்படுறதுல இருக்க பிரச்சனை என்னோட இணைந்து என்னை அரவணைச்சு கொண்டு என்னோட இணைந்து செயல்படுறதுக்கு அவங்களுக்கு என்ன இடையூறோ அதான் எனக்கு இடையூறு. அவங்க எப்பவுமே நான் என்னன்னா இவங்க எல்லோரும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா ஒன்னா நிற்பது, தேர்தல் என்னும்போது மறுபடியும் திமுக அதிமுக இணைந்தது. அப்ப அதுதான் இவர்களுடைய வளர்ச்சிக்கும் தடையாகவும் வீழ்ச்சிக்கும் காரணமாகவும் இருந்திருக்குங்கிறத அவர்கள் கூடவே பயணித்த அடுத்த தலைமுறை பிள்ளைங்கிறதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை நான் பாக்குறேன்ல, நான் முத போய் கட்சியில சேர்ந்தது மதிமுக தான். நான் விவரம் தெரிஞ்சு திமுக அபிமானியா இருந்து இது பண்ண ஒழிய எங்க அப்பா மணிவண்ணன் உதவி இயக்குனரா இருக்கும்போது இவரை வெளியேற்றும் போது எங்க தலைவரை ஆதரிச்சிட்டாருங்கிறதுக்காக அண்ணன் வைகோ வெளியேற்றிட்டாருங்கிற காரணத்துக்காக அவர் பின்னாடிதான் நானும் என் நண்பர் செல்வபாரதி, என்னுடைய நண்பர் விடுதலை, இப்ப என்னோட இன்னைக்கு இருக்கிற எங்க அண்ணன் ராவணன் எல்லாரும் அவர் கூட தான் போனோம்.
எங்க அப்பா மணிவண்ணனுக்குலாம் வரும். அதனால அப்படி நாங்க சொல்லல. அது என்னன்னா இவங்க எல்லாரும் பேசுவாங்க, பேசிட்டு போராடிட்டு டக்குன்னு போயிட்டு திமுக நின்றுவாங்க, அப்புறம் அதிமுக அந்த மாதிரி தவறை நான் செய்யக்கூடாதுங்கிறதுனாலதான் கடைசியா தனியா விட்டு போயிருவாங்க. அந்த தொடக்கத்துல இருந்து தனியா நின்றுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரியான தவறு நீங்களும் செஞ்சது உண்டு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அந்த அம்மா திருநெல்வேலியில பேசும்போது ஈழம் தவிர அந்த மக்களுக்கு வேற என்ன விடுதலை இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பேசுறாங்க. அப்ப சாவு வீட்டுல நிக்கிற எனக்கு தோல் மேல யாரோ கை வச்சு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு ஆறுதல். அந்த நேரத்துல இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் நான் தேனியில பேசும்போது தங்கம் தமிழ்ச்செல்வனை ஆதரிச்சு பேசும்போது நான் பேசுறேன். அப்ப ஒவ்வொரு நாள் என் இரவு பேச்சையும் ஒவ்வொரு நாள் நான் மேடை பேச்சையும் பதிவுல எடுத்து நாடாவே எங்க அண்ணன் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போர் நடந்து கொண்டிருக்கும் போது எங்க அண்ணன் கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நடேசன் முதலமாவும் சூசி முதலமும் மூலமாவும் எனக்கு பேசிக்கொண்டுதான் இருந்தாரு. அப்ப அவர் தான் சொல்றாரு, இங்க சிதம்பரம் வெல்றமா இருக்குது, அங்க இந்த மணிசங்கர் ஐயர் வெல்றமா இருக்குது, இங்க இந்த சாறுபால தொண்டைமான் வெல்றமா இருக்குது, நீ கூடுதலா அங்க கவனம் செலுத்த சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த திட்டங்களை எல்லாம் மாத்திட்டு செல்லுமணியன் என்று சொல்லி நாங்க வேலை செஞ்சோம். இதெல்லாம் நீங்க கேட்கறதுனால சொல்லப்படாத இதுங்கெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி இதுல எங்க அண்ணன் தான் கேட்டுக்கணும், ஏன்டா தம்பி இப்படி சொன்னாங்க, விளங்குதான் உங்களுக்கு? அது பிரச்சனை இல்லை. அன்னைக்கு உண்மையிலேயே அந்த அம்மா சொன்னாங்க, இந்த காங்கிரஸ்காரங்க நீங்க எப்படி முதலமைச்சர் ஆயிட்டா, எப்படி பிரதமர் ஆயிட்டா, நீங்க எப்படி வெல்லுவீங்க, அதே அதிகாரத்துக்கு வந்தாங்க, நீங்க எப்படி ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷை பிரிச்சீங்களோ அப்படித்தான் நான் பிரிப்பேன்னு சொல்ற ஒரு மனுஷி. அந்த வார்த்தை சாவு வீட்டுல நிக்கிற எனக்கு ஆறுதலா இருந்தது, அதனால சொன்னேன். அந்த நம்பிக்கை, அந்த ஆறுதல் எனக்கு நல்லா இருந்தது. நீங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்க இந்த நேரத்துல உங்க ஆறுதல் எனக்கு ரொம்ப, நீங்க எனக்கு சொல்றது ரொம்ப நிறைவா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. அது போலதான் அது. நான் என்னை நம்பிதான் இந்த உரிமைக்கு விடுதலைக்கு காலத்தில் நிக்கிறேன் ஒழிய இந்த ஜெயலலிதா பெற்று தந்துருவார், ஐயா கருணாநிதி பெற்று தந்துருவார், ஸ்டாலின் ஐயா பெற்று தந்துருவார், நாளைக்கு இன்னொருத்தர் பெற்று தந்துருவார்னு நான் நிக்கல. ஹலோ FM 106.4 கேட்டு ராஜசேகரையும் கூட நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ராஜசேகரையும் கூட ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ஹலோ FM 106.4. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். இனிமேல் ஈழம் மலர்வதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, இல்ல எதை நோக்கி இந்த பயணம் போயிட்டு இருக்கு? இப்ப நீங்க சொல்லப்படாத செய்திகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கு நீங்க குறிப்பிட்டீங்க. இப்போ இன்னமும் நிறைய பேருக்கு பிரபாகரன் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இன்னமும் தெளிவா தீர்க்கப்படல. இப்ப உங்களுடைய பார்வையில இப்ப என்ன நடக்குது, ஆக்சுவலி என்ன எங்க நோக்கி இந்த பயணம் போயிட்டு இருக்கு? அதாவது நீங்க கேட்கறதுக்கு ஒரு ராணுவம் இருந்தது, மக்கள் ராணுவம் இருந்தது, விடுதலை புலிகள்னு. அது இப்ப இல்ல. அதனால அவங்க முன்னை விட கொடுமையான சூழல் தான் உருவாகி கொண்டிருக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு லைக்காங்கிற ஒரு நிறுவனம் போய் 150 வீடு கொடுக்குதுன்னா, அப்ப ஒரு முதலாளி வீடு கொடுக்குற அளவுக்கு தான் நாங்க வெட்ட வழி பொட்டல நாங்க இருக்கிறோம். யதார்த்த உண்மையை நீங்க விளங்கும். நம்ம முதலா தொடங்கிய போராட்டத்தின் தொடக்கம் எனக்கான காணி உரிமை, நில உரிமை, நிதி நிர்வாக உரிமை, என்னை நானே பாதுகாத்துக் கொள்வதற்கான காவல்துறை உரிமை. இந்த தொடக்கத்துல இன்னும் நான் அந்த புள்ளியில தான் நிக்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு விடுதலை பெற்று 70 ஆண்டுகளை தொடப்போகுது. இப்ப நாங்க அதுல அவர்களோடு இணைந்து வாழ முடியாதுன்னு முடிவெடுத்து போராட தொடங்கி இன்னைக்கு ஆயுதம் இந்திய போராட்டம் 30 ஆண்டு, தந்தை செல்வா காலத்துல 30 ஆண்டுகள், ஏறக்குறைய விடுதலை பெற்ற காலத்துல இருந்து போராடி வரும். இதுல எந்த தீர்வும் எட்டப்படல. ஒன்னே ஒண்ணுதான் இது காரணம். தெற்காசிய பிராந்தியத்துல வலிமை மிக்க வல்லாதிக்க நாடாக இருக்கிற இந்தியா இசைவு தராம தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னொரு நாடு பிரசவம் ஆவது என்பது சாத்தியமில்லை. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தமிழ் தேசியத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலை கொண்டாடுறவங்களுக்கு பாலஸ்தீனத்தை கொண்டாடுறது. அன்னைக்கு இந்தியா பாலஸ்தீன விடுதலையை கொண்டாடி கொண்டிருந்தது. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஈழ மக்களின் பக்கம் நின்றது, இன்னைக்கு பாதிப்புக்கு ஆளாக்கின சிங்களர்கள் பக்கம் நிற்குது. அப்ப இது இந்த வெளியுறவு கொள்கைகளில் அண்மையில் ஏற்பட்ட பெரும் மாற்றம் தான் இந்த இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி, சர்வதேச நாடுகளில் நாங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அது என் தாய் நிலமா இல்லை. தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்ல, அதை அடைய நம்ம போராடணும். தமிழர்களுக்கென்று ஒரு அரசு இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒரு அரசு இருக்கு. இங்கதான் 40 பாராளுமன்றமும் 234 சட்டமன்றமும் இருக்கு. வலிமை மிக்க ஒரு நிலப்பரப்பும் மக்கள் கூட்டமும் இங்கதான் இருக்கிறோம். இப்ப கர்நாடகாவில் 1.7 கோடி நாங்க இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் நாங்க வாழ்ந்தாலும் எங்களுக்கு வலிமை இல்லை. அப்படின்னா இந்த நிலப்பரப்புல வலிமை இந்திய பெருந்தேசத்திற்கு பல மொழிவழி தேசிய மக்களினுடைய ஆதரவை நாங்க திரட்டணும். நான் வந்த பிறகு எனக்காக சீக்கியர் பேசுறாரு, எனக்காக கன்னடர்ல என் சகோதரன் சுபாஷ் சந்திரா பேசுறாரு, எனக்காக என்னுடைய சகோதரன் மலையாளத்துல சுரேஷ்ங்கிற பேராசிரியர் பேசுறாரு. அப்ப ஒவ்வொரு தேசியத்தையும் ஒருங்கிணைச்சு என்னுடைய உரிமைக்காக நான் நிக்க வைக்கணும்.
அப்ப பேசும்போதுதான் நீங்க மம்தா பானர்ஜி, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் மம்தா பானர்ஜி, லல்லு பிரசாத், முலாயம் சிங்கை எனக்காக பேச வைக்க முடியாத போது நான் எப்படி விடுதலை அடைகிறது? அப்ப இந்த தேசிய இனங்களின் ஒன்றிணைப்பு, அதன் மூலமாக இந்திய பாராளுமன்றத்துக்குள் என் உரிமைக்கான குரல் எழுப்புதல், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவை எனக்காக பேச வைக்க முடியும். அப்ப இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. கச்சத்தீவு கொடுத்ததுன்னு சொல்லும், விடுதலை புலிகள் சொல்லும், பயங்கரவாதிகள் சொல்லும், இலங்கை ஒரே நாடு, ஈழம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லும். அப்ப போய் என்ன பேச முடியும்? அப்ப வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வர வலிமையான ஒரு அரசு, இப்ப 37 இடம் இருக்குது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. இப்ப அம்மையார் ஜெயலலிதா அந்த 37 இடத்துக்குள்ள அவங்க இந்த அதிகாரத்துல ஏறி இருந்து இப்படி வந்திருந்தா பெரிய வேலைகளை செஞ்சுக்க முடியும். அவங்களால இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த மாதிரி ஒரு வரலாற்று வாய்ப்புக்காக நம்ம வேகமா முன்னேறி போகணும். அதை விட்டா வேற வழி கிடையாது. அதை நோக்கிய நகர்வுதான் போகுது. அதுக்குத்தான் இந்த அதிகாரத்தை நோக்கி நாங்க வேகமாக ஓடுறோம். இப்ப அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது அம்மையார் ஹிலாரி கிளின்டன் 1 மணி நேரம் பேசுறாங்க. நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது என்னோட 28 நிமிடங்கள் பேசினாங்க. அதுல ஹிலாரி கிளின்டன் நான் 45 நிமிடங்கள் இதை பற்றி தான் பேசினேன் சீமான்றாங்க. அப்ப அந்த வலிமை, அதிகார வலிமையா இருக்குல்ல. ஒருவேளை அதிபரா ஹிலாரி வந்திருந்தா, ட்ரம்ப் இல்லாம அந்த நேரம் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்திருந்தா மாற்றத்தை அப்படிதான் உருவாக்கணும். இப்ப நீங்க ஏன்னா எங்களுக்கு ஆயுதம் மிச்சம் வச்சதை நாங்கள் இனி அரசியலா தான் நின்று முடிக்கணும். அதை நோக்கிதான் பயணிக்கிறோம். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்விக்கான நேரடி பதில் வரல. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்ல? அது அவசியமற்றதுங்க. இப்ப நீங்க அவசியமற்றது. இப்ப நாங்க சிங்கள அரசு அப்பப்ப சொல்லும் பாருங்க, எங்க அண்ணன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லுவோம். அந்த நேரம் விடுதலையான அரசியல் கைதிகளை திருப்பி உள்ளதுக்கப்படும். இப்ப என்னோட கடை சீட்லாம் ஏன் முடக்கப்படுது? என்னை எந்த நாடும் ஏன் உள்ள விட மாட்டேங்குது? அப்ப இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும். இப்ப வைகோவில ஏன் மலேசியால இறக்கல? இப்ப என்னன்னா எங்கெங்க நாங்க இருக்கிறோமோ அந்த இயக்கங்களை முடக்கும். உங்களுக்கு அதுக்குள்ள போய் நம்ம சிக்கணும். அதை விட்டுருவோம், அந்த இடத்த விட்டுருவோம். நீங்கள் சினிமாவிலிருந்து வந்த ஒரு கலைஞர் இப்ப மறுபடியும் சினிமாவுக்கு போக போறதா செய்திகள் வருது. அப்ப அரசியல் போர் அடிக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு வர முடியுமா? அரசியல் போர் அடிக்குதுன்னா விஷயம் நேற்று 3 நாளா பயணம் செஞ்சு அதிகாலையில இப்ப உங்களோட சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன். போர் அடிக்குதுன்னா அரசியல் போர் இல்லைங்க, அது வாழ்வியல். அரசியல் அப்படி தொழிலோ அதெல்லாம் கிடையாது. திரைப்படம் ஒரு வலிமை மிக்க கருவி, அறிவியலின் ஒரு அழகான குழந்தை. அதை என் விடுதலை போராட்டத்திற்கு, என் உரிமைக்கு, என்னுடைய இதுக்கு நான் ஒரு கருவியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஏணியா பயன்படுத்திக்கணும் நினைக்கிறேன். பல்வேறு துறை பிரபலங்கள் கலந்து கொள்ளும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி கேட்டு ராஜசேகரையும் கூட இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னைக்கு தமிழர் சார்ந்த உரிமைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல் விடுதலை தமிழர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், நீங்க பேசக்கூடிய விதமும் சரி, உங்களுடைய கருத்துக்களும் சரி, இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்க்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி பெரியம்மான்றீங்க, பெரியப்பான்றீங்க, அவங்களுடைய பிள்ளை உங்களை நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இருந்ததுக்கு பிறகும் சீமான் மக்கள்கிட்ட போய் சேரலையோ? இல்ல அது இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்ம தேவர்மான் படத்துல எங்க ஐயா சிவாஜி சொல்வார் ஒரு உரையாடல, வருவான் பையன் வருவான்னாருல. அதுதான் இது ஒரே நாள் 50 ஆண்டுகளுக்கு மேல புறையோடி போன ஒரு அழுக்கு, ஒரு புற்று ஒரே நாள்ல தொடச்சு கழுவிட முடியாது. நம்ம ஒரு எளிய மகன், இப்ப மிக நன்கு அறியப்பட்ட ஒரு திரைக்கலைஞர் இல்ல, பாரம்பரியமா அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அப்பா தலைவரா இருந்தாரு, அப்படி வந்தவனும் இல்ல. நானா கத்தி இப்ப போய் சேர்க்கிறேன். இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை போய் சேர்றேன். இது வரலாற்று ஒரு பெரிய புரட்சி. இப்ப இதுல இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும், நாளை மறுநாள் நடக்கும், அவ்வளவுதானே. அதனால மக்கள்கிட்ட போய் சேரலையோ அப்படின்னா, சேரலைங்கிறது ஒரு காரணம். ஊடகம் மற்றவர்களை தலைவர்களை காட்டுவது போல, உதாரணமா தீபா அம்மையார் ஜெயலலிதா வீட்டு வாசல்ல சண்டை போடுறாருங்கிறத 2-3 மணி நேரம் நேரலை காட்டுறது. சீமான் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறத காட்டுறதில்லை. இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்களுடைய அபராதம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க? அதான் இது நான் சொன்னேன், ஒரு சுத்த பைத்தியக்காரத்தனா. அதான் இந்திய நாடுதான் அதை கேட்கணும், கேட்க வைக்கணும். இங்க இருக்கிற அரசு அதிகாரங்கள், ஆளுமைகள் அவ்வளவு தூரம் கூர்மையா அழுத்தம் கொடுக்கறது இல்ல, வலிமையா கொடுக்கறது இல்ல, கொடுத்தாலும் அவங்க கேட்கறது இல்ல. ஓகே, நீங்க பிரபாகரன் பற்றிய கேள்விக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இருந்தாலும் இப்ப நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கீங்க. இலங்கை அரசு இப்ப பிரபாகரன் உயிரோட இல்லைன்னு சொல்லுது. இப்ப ஒருவேளை பிரபாகரன் இல்லை அப்படிங்கிற வெற்றிடத்தை சீமான் நிரப்ப முயற்சிக்கிறாரா?
நீங்க என் இன வரலாற்றிலே என் தலைவனை போல இன்னொரு தலைவன் பிறப்பது கடினம். ஏன்னா என் பாட்டன் முப்பாட்டனுக்கு இல்லாத ஒரு பெருங்கனவு என் தமிழர் இன வரலாற்றிலே ராஜராஜ சோழனுக்கோ அரசேந்திர சோழனுக்கோ கரிகால் பிறவள சோழனுக்கோ பாண்டிய நெடுஞ்செழியனுக்கோ சேர பாட்டனுக்கோ எவனுக்குமே இல்லாத கனவு இருந்தது தமிழ் இன முன்னோர்களில் சீப்பாத்தினாருக்கு மட்டும்தான். அதாவது என் இனத்திற்கென்று ஒரு தேசம். 5 லட்சம் பேர் வாழ்ற ஒரு மக்கள் ஐரிஷ் மக்கள் தனிநாடு அடையணும்னு நினைக்கிறான். 5 கோடி மக்கள் கொண்ட நாமம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நாமம் தனிநாடு அடைஞ்சு விடுதலை பெற்று பெருமையோடு வாழக்கூடாதாங்கிற கனவு அரசியலா அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்த தலைவன் பிரபாகரன் தான். அவனுக்கு தான் கனவு இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு இன மக்கள் எப்படி வாழணுங்கிற கனவு. அந்த வரலாற்றுல தலைவரிடத்தை இட்டு நிரப்புவது அதெல்லாம் கடினம். அவர் நீங்க எப்படின்னா நகை செய்ய போற பெண்கள் கொஞ்சம் இது செய்யுங்க, கொஞ்சம் பொண்ணு சேருங்க, கொஞ்சம் செப்பு சேருங்க, கொஞ்சம் இது மாதிரி நல்ல நிறைய அறிவு வைங்க, நிறைய அன்பு வைங்க, நிறைய பண்பு வைங்க, பாசம் வைங்க, வீர வைங்க, கோபம் வைங்க, மானம் வைங்க, ஒழுக்க வைங்கன்னு செஞ்சு ஒரு மனுஷனை செஞ்சா அது பிரபாகரனா நிக்கும். அது இப்ப எங்க அண்ணனுக்காக பெருமையா சொல்லல, நான் வாழ்ந்தவன் பழகினவங்கிற அடிப்படையில அது கடினம். அந்த மாதிரியான தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் இந்த இன மக்களுக்கு இன்னொருவன் செய்ய முடியுமான்னு இல்ல. இது யாரும் இட்டு நிரப்புறதுக்கு இல்ல. இப்போதைக்கு இருக்கிற வெறுமை இருக்குது, யாருமே வழிகாட்ட இல்ல, யாரு வந்தாலும் சந்தேகங்கள் இருக்கு. உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு யார் பின்னாடி பயணிக்கிறவங்க தடுமாற்றம் இருக்கு. அந்த தடுமாற்றத்தை வார்த்தையில நிரப்ப முடியாது. வாழ்க்கையில செயல்பாடுல நீண்ட தூர பயணத்துலதான் நம்பிக்கை கொடுக்கணும். கோப்படுறோம் வெளினா அவ்வளவு வலி. அதனாலதான் நம்ம சொல்றோம் இது ரொம்ப நிதானமா எடுக்க போகணும். பாரம் கூட கூட நடை மெதுவாகிறது மாதிரி இது பெரும் கனவு பெரும் சுமைங்கிறனால நடை மெதுவா இருக்கு. அதனால இது அந்த இடத்தை நிரப்புறதா இந்த இடத்தை நிரப்பாரு. இந்த கனவை எங்க அண்ணன் எனக்கு கற்பிச்சதுதான். நான் அடிமையா வாழ நான் தயாரா இல்ல, நான் போராடணும் முடிவு பண்ணது. அதேதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு அடிமை தேசியத்தின் மகன். அதனால அம்பேத்கர் சொன்னது, நான் இந்துவா பிறந்துட்டேன், அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் இறக்கும் போது இந்துவா இறக்க மாட்டேன். அதுபோல நான் அடிமை இனத்தின் மகனா பிறந்துட்டேன், ஆனால் இறக்கும் போது விடுதலை பெற்ற ஒரு தேசியத்தின் மகனா இறக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கனவோடு தான் நம்ம பயணிக்கிறோம். அடிமைனா என்ன குறைச்சேன்னு நினைப்பாங்க. என் தாய்மொழியில எழுத படிக்க முடியாது, பேச முடியாது, படிச்சா வேலை கிடைக்காது, வழக்காட முடியாது, என் கோயில நான் கட்டின கோயில என் தாய்மொழியில் வழிபட முடியாது, என் மண்ணில் இருக்க நீதிமன்றத்துல என் தாய்மொழியில் வழிபட முடியாது அப்படின்னாவே நான் அடிமை தானே. என் தாய் சிங்கப்பூர்ல ஆட்சி மொழியா இருக்குது, கனடால ஆட்சி மொழியாகுது, ஆஸ்திரேலியால ஆட்சி மொழியாகுது. என் தாய்நிலம் தமிழ்நாட்டுல ஆட்சி மொழியா, அதிகார மொழியா, பண்பாட்டு மொழியா, பயிற்சி மொழியா, பயன்பாட்டு மொழியா என் தாய்மொழி மாறலைங் போது நான் கீழான அடிமையா இருக்கிறேன். இப்ப இந்த நிலையிலிருந்து மீளணும் எழணும்னு நம்ம துடிக்கிறோம். அதனால இந்த இடத்தை நிரப்புறது இல்ல, இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை, இந்த வேலையை நிறைவேற்றுறது யாரு அப்படிங்கறதா இங்க அவசியம். இது அந்த இடத்தை நிறைவேற்றுறதுங்கிறது அது வரலாறும் காலம் தான் இட்டு நிரப்பின மொழி. ஒரு மனிதன் போய் அதை நம்ம போய் இதை நிறைக்கிறவங்களாம் சொல்ல முடியாது. அது ஒரு குழி இல்ல, தண்ணி ஊற்றி நிறைக்கிறது. ஓகே, உலக நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்பவே அழகா உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் உங்களுடைய தமிழ் சார்ந்த பணிகள் மிகப்பெரிய வெற்றியை பெறவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை ரசித்து கேட்ட உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை ராஜசேகர்@helloFM.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த ஞாயிறு மற்றும் ஒரு பிரபலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜசேகர்.